ஆங்க ஃபுல்லாக டிவி வேணும்னு கேட்டால் வேலைக்கு போயிருந்தேன், அதிகமாக வேலை இல்லை, சும்மா ஒரு 3 மந்த்த வேலை தான் முடிச்சிட்டேன். டிவி கேட்டான்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. இப்போ என்ன சொல்கிறா, எனக்கு வயிறு இடுப்பு எலும்புலாம் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறா. இப்போ 6ஆம் மாதம் தான், 6ஆம் மாதத்துக்குள்ளேயே இவளுக்கு பல பிரச்சனை, பல வலி வருது. மாத்திரைலாம் ஒழுங்காக சாப்பிட்றா, அந்த வாட்டி கால்சியம் டேப்லெட்லேருந்து எல்லாமே ஒழுங்காக தான் சாப்பிட்றா. ஆனால் என்ன காரணம் எதுன்னு தெரிலங்க. ஏன் என்ன இப்போ ஏன்னா முதுகெலும்புலாம் வலிக்குதான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். இது சாப்பிட்றியே, அந்த ஹார்லிக்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு அதாங்க, நம்ம என்ன தான் எங்கே போய் எங்கே வந்தாலும் கையில் காசு இருக்கோ இல்லையோ, மனசில் நிம்மதி வேணும்னா வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் நல்லா இருந்தால் அப்போ தான் நிம்மதி இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு உடம்பு சரியில்லை கூட ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ சிவா வேறு ஸ்கூலுக்கு போயிருக்கான். இப்போ இவன் என்னன்னா, எனக்கு முடியல, ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறான். அப்புறம் நெகட்டிவாலாம் பேசலைங்க. அப்படியே இதுக்கு எதை பாரு புக்கில் அப்படியே ஃப்ளோவாக பேசி போகிறோம். இப்போ அதை வந்திருக்கேன்னா இதை இப்போ நானே முன்னாடி தனியாக பேசுகிறது அப்படியே வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அவ்வளோதான். டீ நல்லா இருக்காது. எனக்கு சத்தியமாக கடையில் டீ குடிக்க பிடிக்கலைங்க. ஏதாவது வீட்டில் வாங்கி டீ போட்டால் குடிக்கலாம் போல இருக்கலாம். அதுதான் வரட்டியை குடிச்சிக்கிறது. வீட்டில் போட்டால் குடிக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பழகிடுச்சு. வீட்டில் போட்டாலுமே அந்த நாட்டு மாட்டு பால்ல சக்கரை போட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக இருந்தால் குடிக்க பிடிக்குது. மற்றபடி பச்சை தண்ணி மாதிரி போட்டால் டீ குடிக்க பிடிக்கலைங்க. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவோம். இல்லை கேட்டால் வாங்கிட்டு வந்துட்டேன். வேலை முடிஞ்சு வரும்போது டீ கடை வந்து ஞாபகம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னென்னு கேட்டால் இது மாதிரிலாம் நான் வீடியோ போட்டதே இல்லைங்க. ஒரே நல்லா 2-3 வீடியோலாம் இனிமேல் இப்படி தான் போட போகிறேன். இது மாதிரி போடலாமா என்னான்னு சொல்லுங்கள். வேறு வழி தெரியல, எனக்கும் போட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் நான். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லா வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வர வரையும் இதை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏமா உள்ளே வரப்போ அவங்க ரொம்ப சோர்ந்து போச்சு. ஸ்கேனை கூப்பிட்டு போகணும், பல பிரச்சனைக்கு எப்படா இவளுக்கு டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெலிவரி பெயினே இதுக்கு பரவாயில்லையாட்டுக்கு இப்போ பண்ணி வைக்கிறது. இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த எறும்புலாம் வலிக்குது. என்னன்னு தெரியும், தூங்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் வலிக்குது. கரண்டு படுத்தாங்க, டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் வலிக்கும் தான் இருக்குது. பார்ப்போம். சரி வாங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.